ஓகே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு புது எக்ஸ்பிரிமெண்ட்டோடு நான் வந்து இன்றைக்கி வந்துருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு அந்த எக்ஸ்பிரிமெண்ட் கிட்ட வச்சு விளையாண்டு கடைசியில் வந்து நான் பண்ணது. ஓகே, இப்போ ரெண்டாவது ஒன்று பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பேர் என்ன வந்து கிறிஸ்டல் ரெயின்போ. அண்ட் வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட் தேவையானது வந்து ஒரு 3 cups ஆஃப் 25 லிட்டர் ஆஃப் வாட்டர். அப்புறமா வந்து இது வந்து ஒரு 20 ml ஆஃப் வாட்டர்கள். அப்புறமா வந்து இது வந்து ஃபுட் கலர். ஸோ இந்த ஃபுட் கலரில் வந்து இதில் வந்து 8 ட்ராப்ஸு ரெட்டு ஒன்று ஊற்றணும். ஒன்று இதில் வந்து 8 ட்ராப்ஸு எல்லோ, இதில் வந்து 8 ட்ராப்ஸு ப்ளூ. எல்லாத்தையும் வந்து ஒன்று ஊற்றணும். அப்புறமா எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஸ்பூன் ஆஃப் கிறிஸ்டல் பவுடர் வந்து கொத்தணும். அப்புறமா வந்து எல்லாத்தையும் இந்த ட்ரேயில் போர் பண்ணி அதை வந்து வாட்டர் கொஞ்சம் ஊற்றணும். எல்லாத்தையும் பிளெண்ட் ஆகிறதுக்காண்டி வாட்டர் ஊற்றணும். ஓகே, அப்புறமா வந்து ஒரு 25 to 30 minutes வெயிட் பண்ணணும் அந்த ரெயின்போ கலர் வாட்டர். ஸோ இப்போ வந்து என்னன்னா வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் வந்து நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணா இதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் அப்படியே ரெட்டிஷாக அப்படியே ரெட் கலராக இருக்குது. எல்லாம் அப்படியே ஜெல்லி கலர்ஸ் மாதிரியே இருக்குது. இப்போ வந்து நம்ம கிறிஸ்டல் பவுடரை ஓப்பன் பண்ணி ஊற்றிடலாம். பாகுபலி. இப்போ வந்து ரெட்டில் ஒரு ஸ்பூன், எல்லாத்துலேயும் 1 ஸ்பூன் போட்டுருவேன். இது ஓகேவா? அது பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்டர் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ எல்லோ வா இதை பார்க்கவே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. கொத்தலாம் இதை மிக்ஸ் பண்ணுமா? ஆமாம், கேஸ்டிவ் மாதிரியே இருக்குது ஆக்சுவலி. அந்த ரெட் கலர் பார்த்தா அப்படியே ரியல் கேசரி மாதிரியே இருக்குது. ஆனால் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ட்ரே எடுத்துட்டு இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே ஆட் பண்ணணும். நாங்கள் இந்த பிக்சர் பார்த்துறோம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ரெட்டு. மிக்ஸ் ஆகிக்காதீங்க, எப்படியா ரெண்டும் கட்சியில் மிக்ஸ் ஆகி தான் போகுது. ஓகே, இப்போ வந்து ப்ளூ ஃபைனல் டச் கத்தா. ஓகே பஸ். ஸோ இது வந்து கலர் பிளெண்ட் ஆகணும். அப்புறமா இந்த சைடு வந்து கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, ஐயோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குதே. ஒப்பம் மட்டும் கொஞ்சம் வெளியில் வா. ஐயோ வெளியில் வா. இந்த கப்பு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுனால. ஓகே guys, இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து தண்ணி ஊற்றணும். அப்படியே ஹாஃப் வர வரைக்கும் இந்த இதில் வந்து அப்படியே அப்படியே ஊற்றிடுவோம். இங்கே பார்த்தீங்களா, அப்படியே ஒரு மாதிரி அந்த க்ரீன் கலர் வருது. அப்புறம் இங்கேயும் அப்படியே கொஞ்சம் ஆரஞ்சு கலர் வருது. இப்போ வந்து இதை வந்து ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு 25 to 30 minutes நம்ம வந்து வெயிட் பண்ண வைக்கணும். நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரெயின்போ கலர்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகி அப்படியே தகடான்னு
கொடுத்துருக்காங்க. ஓகே வாங்க இப்போ வந்து 25 to 30 minutes வெயிட் பண்ணலாம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. 30 minutes ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். அதை தாங்கப்பா. வாவ், ரொம்ப நல்லா இருக்குது. ரெயின்போ மாதிரியே இருக்குது. ரொம்ப ஸ்லைம் மாதிரியே இருக்குது. ஆனால் நல்லா இருக்கு. ரெயின்போ கலர்லேயே இருக்குது. இங்கே இது வந்து ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ. ஸோ லைக் ஏன் இந்த 4 கலர்ஸ் போடுறாங்கன்னா இது மிக்ஸ் ஆகி அந்த ரெயின்போ கலர்ஸ் வரதுக்கு. பார்த்தீங்களா, க்ரீன் இந்த ஆள் இருக்குது. ரெண்டு மிக்ஸ் ஆகி ரெயின்போ கலர்ஸில் வரதுக்கு நல்லா இருக்குது. எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கூட இதை வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அங்கேயும் நல்லா செடிலாம் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய். அண்ட் இதே மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பை பாய். இது வரைக்கும் தான் எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதுக்கப்புறம் கொலன்னு தான். இதையும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு. இப்போ யாருக்காவது அந்த சாப்பாடை வந்து குழம்பு வச்சு எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு தெரியலனா இதை வச்சு கூட ட்ரைனிங் பண்ணலாம் பாருங்க. இப்படி தான் இதான் சாப்பாடு வச்சுக்கோங்க. ஆனால் சாப்பிட்டு மட்டும் செஞ்சு தரீங்க.